ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் வூல் ரோல் ஜாம் பிரெட் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல நீங்கள் 200 ml இளம் சூடான பாலில் 10 கிராம் ஃப்ரெஷ் ஈஸ்டை கரைச்சி போடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் மா, 50 கிராம் பட்டர், 50 கிராம் சுகர், அரை டீஸ்பூன் உப்பு, ஏற்கனவே நாங்கள் கரைச்சி வச்ச ஈஸ்ட் மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக பிணைஞ்சு போடுங்க. ஒருவேளை நீங்கள் கையால் குழைக்கிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு போடுங்க. இல்லை மிக்சர் பாவிக்கிறதா இருந்தால் 2 தொடக்கம் 3 நிமிஷம் பிணைஞ்சிங்கன்னா காணமாக இருக்கும். இப்போ மா நல்லா குழப்பட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒரு ஈரத்துணியால் 30 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ இந்த மா கலவையை சமனான 5 பங்குகளாக பிரிச்செடுத்துக்கோங்க. இவை ஒவ்வொன்றையும் இவ்வாறு உருட்டி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டோட பேர் வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. நீங்கள் செய்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரெட் ஒரு வூல் ஷேப்பில் வரும். அதால தான் இதுக்கு வூல் ரோல் பிரெட்னு பேர் வந்துருக்கு. இப்போ ஒவ்வொரு பவுல்ஸையும் இவ்வாறு தட்டி உங்களுக்கு பிடிச்ச ஜாமை வச்சுக்கோங்க. நான் இதுக்கு ஜாம் வச்சிருக்கிறேன். ஆனால் ஜாம் தான் கட்டாயம் வைக்கணும் பண்ணியில் நீங்கள் சாக்லேட்டோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜ் ஏதாவது நீங்கள் வதக்கி அப்படி கறி மாதிரி செய்தும் நீங்கள் இதுக்கு ஃபில் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் 5 ரோல்ஸையும் தட்டி எடுத்துட்டோம். இதை நீங்கள் நான் வச்ச ஒழுங்குல ஒரு ட்ரேயில் அடுக்கி கொள்ளலாம். இப்போ இந்த ட்ரேயை 45 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மா நல்லா பொங்கி வர்றது தெரிஞ்சிருக்கோம். இப்போ 45 நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் இதுக்கு முட்டை பூசி பண்ணுவோம். இப்போ இந்த பிரெட் ரோல்ஸை 180 செல்சியஸில் 17 தொடக்கம் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பிரெட் ரோல்ஸை இறக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்லா சாஃப்டாகவும் அழகாகவும் வந்துருக்குங்க. நாங்கள் செய்த பானோட உள்பக்கம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்களே பாருங்க, பானோட எல்லா பக்கமும் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த பானை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களோட வீட்டாக்கள் எல்லாருக்கும் இது பிடிக்குமான்னு நான் நம்புகிறேன்.